ஆனால் பேச்சுரிமை, எழுத்துரிமை, சுவாசிப்பதற்கு கூட உரிமை இல்லாத ஒரு நிலை இருந்த காலம். அந்நிலையை மாற்றி சுதந்திர நாடாக மாற வேண்டும் என்று நம்முடைய தேசத்தந்தை காந்தியுடைய தலைமையிலே போராடி பெற்ற சுதந்திரம், பெறப்பட்ட சுதந்திரம். அப்பொழுது கூட இரண்டு கட்சிகள், ஒன்று தீவிரவாதிகள், இன்னொரு மிதவாதிகள் என்று அழைக்கப்படுவார்கள். தேசத்தந்தை காந்தியுடைய தலைமையிலே மிதவாதிகள், பாலகங்காதர திலகர் ஒரு தலைமையிலே தீவிரவாதிகள். இரண்டுக்கும் என்ன வேற்றுமை என்று சொன்னால், மிதவாதிகள் தேசத்தந்தை காந்தியுடைய தலைமையிலே அகிம்சா வழியிலே போராடி இந்த சுதந்திரத்தை பெற வேண்டும் என்பது தேசத்தந்தை அவருடைய நோக்கம். தீவிரவாதிகள் என்று சொல்லும் பொழுது, அவன் கத்தி எடுத்தா நாமும் கத்தி எடுக்கணும், அவன் கை எடுத்தா நாமும் கை எடுக்கணும் என்ற நோக்கிலே பயணித்தவர்கள். அவர்களுக்கு பின்னாலும் பல தேச தலைவர்கள், தேசத்தந்தைக்கு பின்னாலும் பல தேச தலைவர்கள். ஆக இரண்டு பேர் நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் வெவ்வேறு திசையில பயணித்தாலும் நோக்கம் ஒன்று. அந்த வகையிலே போராடி பெற்ற இந்த சுதந்திரம் 1947 ஆகஸ்ட் 15 பெற்ற பிறகு கூட 1950 ஜனவரி திங்கள் 26ஆம் நாள் வரை பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே நாம் பயன்படுத்தி வந்தோம். இந்நிலையிலே இதற்கு அச்சாணியாக முதலாக 1929ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 26ஆம் நாள் சூரத் நகரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசினுடைய ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிலே இந்த தீர்மானம் முன்மொழியப்பட்டது. என்ன தீர்மானம் என்றால், இந்தியாவிற்கு பூரண சுயராஜ்யம் வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். அதன் அடிப்படையில் 1930 இந்தியா, நீங்கள் சுதந்திரம் படுத்துகிறோம் இல்லையோ, நாங்கள் சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்திவிட்டோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதனை தொடர்ந்து போராடி அங்கே வடக்கே நம்முடைய தேசத்தந்தை காந்தி அவருடைய தலைமையிலே கோபாலகிருஷ்ண கோகலே, சர்தார் வல்லபாய் பட்டேல், கிருபலானி போன்ற மிக பெரும் தலைவர்கள், அதாவது 17, 18, 19 நம்முடைய 14ஆம் நூற்றாண்டிலே தென்னகத்திலே தோன்றிய வீரபாண்டிய கட்டபொம்மன், ஒரு வீரமங்க வேலு மாச்சியார், ஒரு வீரபாண்டிய மருந்த சகோதரர்கள், இப்படி 18ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு இங்கே கீழன் சின்னமலை, இப்படி பல்வேறு தேச தலைவர்கள், இவர்கள் தான் இந்த சுதந்திரத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வித்திட்டவர்கள். அதுக்கடுத்து 18, 19ஆம் நூற்றாண்டு சுப்பிரமணிய பாரதி, ஒரு வீர வாங்கினார், ஒரு பெருந்தலைவர் காமராஜர், ஒரு கப்பலோட்டிய தலைவர், ஒரு கொடியாத்த குமரன், இப்படி 19ஆம் நூற்றாண்டிலே இவ்வாறெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் என்ற நோக்கிலே சட்டமாமலை டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலே சுதந்திரம் பெற்ற பின் ஒரு குழுவை அமைத்து, அந்த குழுவானது 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கியது. 1949 நவம்பர் 26. ஆனால் அந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 26. அது முதல் நம்முடைய நாடு ஒரு குடியரசு நாடாக பரிணமித்தது. அதுதான் நம்முடைய பொருளாளர் சொன்னார். மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி, அதுதான் இன்றைய இந்தியாவுடைய நிலை. இதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மகாஜான் சார் சொன்ன மாதிரி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களில் கூட யாராவது ஒருவர் இந்த இந்திய திருநாட்டுடைய மூத்த குடிமகன் என்று அழைக்கக்கூடிய அந்த ஜனாதிபதி பதவிக்கு கூட நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் தான் அந்த கோட்டையில பணியேற்கிறார், இந்திய ஜனாதிபதி. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கு இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. கல்வியாசன் சொன்னது போல ஒழுக்கமும் பண்பாடும் நமக்கு இரண்டு முக்கிய கண்கள். அது இல்லைன்னு சொன்னா நீ படிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. ஆக இந்த ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கும் பண்பாடுடன் வாழ்வதற்கும் அதற்கு படிக்கட்டு எதுன்னு சொன்னா பள்ளிதான். இந்த பள்ளியில ஒழுக்கத்தையும் பண்பாடையும் நீங்கள் கற்றுக்கொண்டால் மூன்றாவதாக கல்வி என்ற அந்த இலக்கு உங்களை தேடி வரும்.
அப்ப அந்த ஒழுக்கமும் பண்பாடும் நீ கல்வி கற்றதுனால எந்த பயனும் இல்லை.